சாந்தி. 26/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புகழ்ச்சி, இகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை, சந்தோஷம், துன்பம் போன்றவற்றை சகித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சந்தோஷத்திற்கான நாட்கள் இப்பொழுது நெருங்கி வருகின்றன. கேள்வி: தந்தை அவரது பிராமண குழந்தைகளுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை என்ன? பதில்: தந்தையுடன் ஒருபோதும் முகம் கோணாதீர்கள். நீங்கள் தந்தையுடன் முகம் கோணினால் சத்கதியுடனும் முகம் கோணுவீர்கள். தந்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். முகம் கோணுபவர்கள் தீவிரமான தண்டனையை அனுபவம் செய்வார்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருடனோ அல்லது பிராமண ஆசிரியருடனோ முகம் கோணினால் மலர்கள் ஆகுவதற்கு பதிலாக முட்கள் ஆகுவீர்கள். ஆகையினால் இதையிட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எந்த காரணத்திற்காகவும் கற்பதை நிறுத்தாதீர்கள். தண்டனை மிகவும் தீவிரமானது. ஆகையினால் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றைய அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். முகம் கோணாதீர்கள். 2. தந்தையே உங்களுக்கு இந்த ஞான ஊசியை அல்லது இந்த ஞான தைலத்தை கொடுக்கின்றார். அநாதியான சத்திர சிகிச்சை நிபுணரிடம் எதையும் மறைக்காதீர்கள். தந்தையிடம் கூறுவதன் மூலம் நீங்கள் மிக விரைவில் எச்சரிக்கப்படுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆரோக்கியமான சரீரத்தையும் சந்தோஷமான மனதையும் இந்த ஞான செல்வத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் மகா பாக்கியசாலி ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் உங்களின் ஆதி ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும்போது உங்களின் கர்ம வேதனை ஒரு முட்கிரீடமாக மாறிவிடும். உங்களின் சரீர நோய்கள் யோகாவாக மாறிவிடும். அதனால் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன்மனாபவ என்பதில் ஸ்திரமாக இருப்பதனால் உங்களின் சந்தோஷ சுரங்கம் சதா நிரம்பியிருக்கும். இதனாலேயே நீங்கள் சந்தோஷமான மனதை கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களின் இந்த ஞான செல்வமே எல்லாவற்றிலும் அதி மேன்மையான செல்வமாகும். இந்த ஞான செல்வத்தை கொண்டிருப்பவர்களுக்கு சடப்பொருள் இயல்பாகவே ஒரு வேலையாள் ஆகிவிடும். உங்களுக்கு ஒரே ஒருவருடன் சகல உறவு முறைகளும் உள்ளன. புனித அன்னங்களுடன் தொடர்பு உள்ளன. எனவே உங்களிடம் இயல்பாகவே மகா பாக்கியசாலிக்குரிய ஆசீர்வாதம் உள்ளது. ஸ்லோகம். நினைவிற்கும் சேவைக்கும் இடையிலான சமநிலை இரட்டை பூட்டு ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். பல பிறவிகளாக உங்களின் சரீர ரூபத்தின் இயல்பான விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததை போல் குறுகிய காலத்திற்காயினும் உங்களால் உங்களின் ஆதி ரூபத்தின் விழிப்புணர்வை அனுபவம் செய்ய முடியாதா? இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியுடன் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஒரு காட்சியை அருள்வதற்கு கருவிகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.